48வது சென்னை புத்தக காட்சி நந்தனம் YMCA மைதானத்தில் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், ஏகப்பட்ட கூட்டமாக நிறைய பேர் வாசிப்புல ஆர்வம் காட்டிட்டு வராங்க அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டோம். சரி, இப்போ அதே நேரத்தில் புத்தகத்தை ஆன்லைனில் வாசிக்கிறது கூட அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ புத்தக வாசிப்பு எப்படி பார்க்குறீங்க? ஏன் முக்கியம்? ஆன்லைனில் வாசிக்கிறது சிறந்ததா இல்லை புத்தகத்தை வாங்கி வாசிக்கிறது சிறந்ததா? இந்த மாதிரி கேள்வியை மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். பலவிதமான கருத்துக்களை மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஆன்லைன்ல தான் வந்துட்டு படிக்கிறாங்க. ஆனா எனக்கு ஆன்லைன்ல படிக்கிறதை விட ஆஃப்லைன்ல படிக்கிறதுல நிறைய இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்போ ஃபோன்ல எதுவும் படிச்சோம்னா நமக்கு கவனம் செலுத்தல் அதிகமாக வருது. அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒழுங்காக படிக்க முடியாது. இது புத்தகம்னா புத்தகம் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். ஆன்லைனில் வாசிக்கிறங்கிறதோட நேரில் வாசிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆன்லைன்ங்கிறப்ப நம்ம கண்ணையும் பாதிக்கும். புக் மூலியமா வாசிக்கிற காட்டிலும் நம்ம ஆன்லைன் மூலியமா நம்ம ஒரு ஆடியோ புக் மூலியமா கேட்டோம்னா அது நம்ம மனசுல பதியும். அதை நம்ம எத்தனை நாளைக்கு வேணா கேட்டுக்கலாம். தூங்கும்போது கேட்கலாம், பஸ்ல போகும்போது கேட்கலாம். டைரக்டா நம்ம புக்ஸை எடுத்து நம்ம கையில படிச்சாதான் அதோட நாலேஜ் நமக்கு அப்படியே நல்லபடியா புரியும். எனக்கு நேர்ல தான் பிடிக்கும். ஆன்லைன்ல அஃப்கோர்ஸ் நிறைய ஃப்ரீயா கூட கிடைக்கும். பட் எனிவேஸ் நீங்க பிசிக்கலா உங்களுக்கு ஒரு புக் எடுத்து நீங்க அதை வாசிச்சு பார்த்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளுடைய ஒட்டுமொத்த உலக நடப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நாகரிகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க இப்போ என்ன நடக்குதுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம படிக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளோட எண்ணங்களை விரிவாக்குறதுக்கும் இந்த உலகத்தை இன்னொரு பார்வையில நம்ம பார்க்கறதுக்கும் நம்மளே சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கும் நமக்குள்ளேயே போய் நம்மளை தேடிக்கிறதுக்கும் புத்தகம் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதனால புத்தகம் படிக்கிறது ரொம்ப நல்ல ஒரு பழக்கம். அதை நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். புத்தகம் வாசிக்க முக்கியம் நினைக்கிறேன். அதான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். யாரும் நம்ம இப்போ மேடேரி எல்லாருமே மைக்கு வச்சு பேசிடுறாங்க. அதில் எது உண்மை போய் இப்போ இருக்க ஜெனரேஷன் தெரியணும். புக்கு படிக்கிறது நல்ல விஷயம் தான் சொல்லலாம். புக்கு படிங்க. புக்கு படிக்கிறதுனா நம்ம 4 பேருக்கு நல்லது சொல்லலாம். நிறைய விஷயத்தை நம்ம கத்துக்கலாம். அதனால புக்கு படிக்கிறது நல்லது. ஒருத்தர் சொல்லி கேட்கறத விட புத்தகத்துல படிக்கிறது நமக்கு அப்படியே ஞாபக சக்தியில எப்பனாலும் எந்த நேரத்துல கேட்டாலும் எந்த வயசுல கேட்டாலும் ஞாபகம் வரும். அழகா படிப்பேன். நல்ல கவிதைகள் படிப்பேன். கவிதைகள் தான் மெயின் புத்தகத்துல. புத்தகம் வாசிச்சோம்னா நாலேஜ் நல்லா இதாகும். நமக்கு இந்த படிப்பு தன்மையும் கொஞ்சம் வளரணும்னு என்னோட அபிப்பிராயம். இப்போ செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் கேள்வி ஞானத்தையும் அறிவு ஞானத்தையும் நானே வளர்த்துக்கிறேன். இப்போ அதனால எனக்கு கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம தான் எப்படி வாசிக்கணுன்றது சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு பெஸ்ட்டு இடம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம லைப்ரரி தான். வாசிப்பு இருந்தால் தான் சார் ஒரு நிலையான அப்சர்வேஷனே இருக்கும். உலக அளவில் என்னென்ன நடக்குது, செய்தித்தாள் நிறைய இருக்கும். ஸோ அதனால் புக்ஸை விட நம்ம லைப்ரரியை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது.